குரூப் 1 தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை குரூப் 1 முதன்மை தேர்வுகள் சென்னையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகர் இணைகிறார். பிரபாகர், தகவல்கள் என்ன? கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் 1 தேர்வுக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகள் தற்பொழுது டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் சப் கலெக்டர், டிஎஸ்பி, வணிக வரி உதவி கமிஷனர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் உள்ளிட்ட 70 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 1 தேர்வு என்பது அறிவிப்பு வெளியிடப்பட்டு இதற்கு 8,27,998 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். இதில் அதாவது இதற்கான தேர்வு என்பது கடந்த ஜூன் 12ஆம் தேதி இந்த தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வு முதல்நிலை தேர்வுடைய முடிவுகள் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. டிஎன்பிஎஸ்சி கடந்த 2வது ஆண்டாக இந்த ஆண்டும் ஏற்கனவே இந்த திட்டமிட்டு அதனுடைய கேலண்டர் என்று சொல்லப்படக்கூடிய அட்டவணையின்படி அதற்கான தேர்வுகள் மற்றும் தேர்வு முடிவுகளை அறிவித்து வருகின்றது. அதன்படி தேர்வு முடிவுகள் தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தேர்ச்சி பெற்ற தேர்வர்களுடைய அவருடைய பதிவில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக அவர்கள் அடுத்த கட்ட தேர்வுக்காக அவர்கள் தயாராவதற்கான நடவடிக்கைகளில் இறங்க முடியும். அதே போல ஒரு பதவிக்கு 1:3 என்ற அடிப்படையில் இந்த தேர்ச்சி விகிதம் என்பது தற்பொழுது கொடுக்கப்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி வெளியாகிருக்கின்றது. அடுத்த கட்டமாக முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. இதற்கான பணிகளை தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி தொடங்கி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.